இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் அதுவும் கட்டிங் பிளேன் பர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி இருந்தது அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். A pentagonal pyramid of base side 30 mm and height of 65 mm is resting on HP on its base with one of the base edges is parallel to VP. அதாவது ஒரு பென்டகோனல் பிரமிட் கொடுத்துருக்காங்க, அதோட பேஸ் சைட் 30 அண்ட் ஹைட் வந்து 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். அண்ட் இது எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, அதோட பேஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஆகிருக்கு. என்ன கண்டிஷனில் அப்படின்னா ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜ் இஸ் parallel டு விபி, அந்த கண்டிஷனில் ரெஸ்ட் ஆகிருக்கு. அது எப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் கட் பை எ பிளேன் which is 8 mm away from the axis and perpendicular to both HP and VP. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கண்டிஷன். நம்மளோட கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெச்பிக்கும் விபிக்கும் பெர்பண்டிகுலராக இருக்குது. நார்மலாக எல்லா ப்ராப்ளம்லேயும் ஏதாவது ஒரு பிளேனுக்கு இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி கண்டிஷன் கொடுப்பாங்க. இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படின்னா XYக்கு மேலே ட்ரா பண்ணுவோம். இன்க்ளைன் டு விபி அப்படின்னு வர்றப்போ XYக்கு கீழே ட்ரா பண்ணுவோம் கட்டிங் பிளேனை. ஆனால் இந்த சம் வந்து ஒரு ஸ்பெஷல் சம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பிளேன் ஹெச்பி விபி ரெண்டுக்குமே பெர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆக்சிஸில் இருந்து 8 mm தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரா தி ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். சில டைம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ட்ரா தி சைடு வியூ அல்லது எண்ட் வியூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா பெர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி கட்டிங் பிளேன் இருக்கிறப்போ அதோட சைட் வியூவில் ட்ரூ ஷேப் தெரியும். நம்ம டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ சில ப்ராப்ளமில் கம்ப்ளீட் சைட் வியூ கேட்பாங்க, அப்போ நீங்கள் கம்ப்ளீட் வியூ ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னா சைட் வியூவில் உள்ள ட்ரூ ஷேப்பை மட்டும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலே போதும். ஓகே, இதில் உள்ள டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா பென்டகோனல் பிரமிட் சைட் 30 mm ஹைட் 65 mm ரெஸ்டிங் வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் இது வந்து பேரல் டு விபி. நான் பெர்பண்டிகுலர் இருக்கேன். சம்மில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் parallel to VP. Fine. And next என்ன அப்படின்னா sectional plane data perpendicular to both HP and VP and 8 mm away from the axis. ஸோ இதான் நம்ம கண்டிஷன். ஸோ என்ன மாதிரி ரெஸ்டிங் கண்டிஷன் இந்த சம்மில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு பென்டகனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு டிப்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த ரெஸ்டிங் கண்டிஷனுங்கிறது ஆல்ரெடி கிளியர் ஆகிருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பென்டகனில் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 4 பாசிபிலிட்டிஸ். இந்த 4 பாசிபிலிட்டியில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸுக்கு ரெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பெர்பண்டிகுலர் டு விபி, அதாவது விபிக்கு பெர்பண்டிகுலராக ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது 1 இல்லை 2 இந்த ரெண்டில் எது வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே சேம் தான். நீங்கள் வந்து அந்த பெர்பண்டிகுலர் எட்ஜை வந்து ரைட் சைடும் வைக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடும் வைக்கலாம். ரெண்டுமே சேம் தான். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது தேர்ட் கண்டிஷன்லையும் ஃபோர்த் கண்டிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா XY லைனுக்கு, அதாவது விபிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும் தேர்ட்லையும் ஃபோர்த்லையும். ஸோ பேரலல் மட்டும் சொன்னாங்க அப்படின்னா நம்ம தேர்ட் ஆர் ஃபோர்த் ரெண்டில் எது வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம தேர்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்த் ரெண்டில் எது வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே 4 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அதில் தான் வந்து ஹிடன் எட்ஜ் கம்மியாக வரும். பட் சில சம்மில் வந்து நியரர் டு விபி, அதாவது ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல் அண்ட் நியரர் டு விபி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது தேர்ட் மட்டும் தான் ட்ரா பண்ணணும். ஒரு சில சம்மில் ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல் அண்ட் ஃபார் அவே ஃப்ரம் விபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது 4 மட்டும் தான் ட்ரா பண்ணணும். ஸோ சும்மா பேரலல் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 3 ஆர் 4 ரெண்டில் எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே 4 தான் போவேன். ஸோ நான் இந்த பேஸ் ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென்டகனல் பிரமிடை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த சாலிட்ஸை பேசிக் ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராப்ளம்க்கு எல்லாமே நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ட்விஸ்ட்டை மட்டும் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதில் ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணுறது, கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணுறது தான் டவுட் இருக்கும். ஸோ அதை தான் கிளியர் பண்ணியிருப்போம். சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணுறது நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியே வச்சுருப்பேன். ஸோ சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணுறதுலேயே நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட பேசிக் சாலிட்ஸ் வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்லேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா நார்மலாக இது வரைக்கும் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே
ஒன்று கட்டிங் பிளேன் வந்து ஹச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு மீட்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்க்ளைண்ட் ஆங்கிள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரா பண்ணியிருப்போம். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு விபின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கட்டிங் பிளேன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா XYக்கு கீழே வந்திருக்கும். ஸோ அப்போ இன்க்ளைன் டு விபி ஆங்கிளை போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ பட் இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி விபி ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர், அதாவது கட்டிங் பிளேன் இதுலேயும் பெர்பெண்டிகுலராக தான் வரும், ஹெச்பி சைட்லேயும் பெர்பெண்டிகுலராக தான் வரும். ஸோ இதில் ரெண்டுலேயுமே நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா செக்ஷன் போர்ஷன் தெரியாது. இதை சைடில் இருந்து பார்த்தா, இப்போ இப்படி கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த சைடில் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கட்டிங் போர்ஷன் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதனால் ரைட் சைட் வியூவை தான் ப்ரிஃபர் பண்ணணும். சில சம்மில் ரைட் சைட் வியூ கேட்டிருப்பாங்க, அப்படி கேட்காட்டியும் நம்ம ரைட் சைட் வியூவை ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னா நமக்கு ட்ரூ ஷேப் கிடைக்கும். ஸோ நான் ரைட் சைட் வியூவை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை 4 குவாட்ரண்ட்டாக பிரித்து 45 டிகிரியில் தேர்டு குவாட்ரண்ட்டாக 45 டிகிரியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் ரைட் சைட் வியூ ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வியூவை எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணணும். இதே லெஃப்ட் சைட் வியூ ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வியூ எங்கே இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும். நம்ம வந்து ரைட் சைட் வியூ தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா கட்டிங் பிளேனை இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து பார்த்தா ஃபுல் செக்ஷன் தெரியும் அப்படிங்கிறதுனால ரைட் சைட் வியூ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள போர்ஷனை 45 டிகிரி பிரித்து குவாட்ரண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த ரைட் சைடில் உள்ள செக்ஷன் ஆஃப் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷனை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபி அப்படிங்கிற மாதிரி பென்டகனோட சிம்பிள் ஷேப்பை ட்ரா பண்ணியாச்சு. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் மார்க் பண்ணுறதா மார்க் பண்ணுறேன். இதோட பேஸ் சைடோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு 30 mm. பேஸ் சைடு 30 mm நான் மார்க் பண்ணிக்கிறேன் 30. இதோட ஹைட் என்ன அப்படின்னா நமக்கு சம்மில் கொடுத்துருக்கிறது 65 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 65 mm ஹைட், 65 mm டைமென்ஷன் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கட்டிங் பிளேன் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸில் இருந்து 8 mm தள்ளி, ஆக்சிஸ் அப்படிங்கிறது இது வழியாக பாஸ் ஆகும், டாப் வியூவில் ஊங்கிற பாயிண்டில் இருக்கும். இதே ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் லைனில் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த டாப் வியூ இந்த ஆக்சிஸில் இருந்து 8 mm தள்ளி தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கட்டிங் பிளேன் இருக்குது. கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, பெர்பெண்டிகுலர் டு விபி, ரெண்டு பிளேனுக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 mm டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். எதில் இருந்து அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து 8 mm தள்ளி ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டைமென்ஷன் லைன் போட்டாச்சு. ஸோ டைமென்ஷன் லைன் 8 அண்ட் டிஜிட்டலில் ட்ரா பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக டைமென்ஷன் லைன் மார்க் பண்ண முடியலை. ஃபைன். இப்போ நான் 8 mm தள்ளி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கட்டிங் பிளேனை ட்ரா பண்ணுறேன். 8 mm தள்ளி கட்டிங் பிளேனை ட்ரா பண்ணியாச்சு. இந்த கட்டிங் பிளேனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப் வியூவில் 4 பாயிண்டில் வந்து கட் ஆகிறது விசிபிளாக தெரியுது. 4 பாயிண்டில் கட் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன். எப்படி நேம் வைக்கிறேன் அப்படின்னா பிஎன்சி அப்படிங்கிற எட்ஜில் இருக்க பாயிண்ட்டை 1ன்னும், ஓபி எட்ஜில் இருக்கிறத 2ன்னும், ஓஏ எட்ஜில் இருக்கிறத 3ன்னும், தென் ஏஇ அப்படிங்கிற பேஸ் எட்ஜில் இருக்கிறதுல 4 அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டர் ஆக்சிஸில் இருந்து 8 mm தள்ளி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா இது பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. அப்போ கட்டிங் பிளேன் வந்து பெர்பெண்டிகுலராக, அதாவது 90 டிகிரியில் இருக்கும் கட்டிங் பிளேன். சரிங்களா? அதனால் 90 டிகிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்படி ட்ரா பண்ணுறப்போ நமக்கு டாப் வியூவில் 4 கட்டிங் பாயிண்ட் கிடைக்குது. இந்த 4 கட்டிங் பாயிண்டில் பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 எதில் இருக்குது அப்படின்னா அதோட பேஸ்லேயே என்ன ஆகுது அப்படின்னா கட் ஆகுது. ஸோ 1ம் 4ம் பேஸில் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2வும் பாயிண்ட் நம்பர் 3யும் ஸ்லாண்டிங் எட்ஜ் மேலே இருக்குது. ஓபியில் பாயிண்ட் 2வும் ஓஏல பாயிண்ட் 3யும் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்க எட்ஜெல்லாம் நான் என்ன டிக் பண்ணிக்கிறேன். முதல்ல எல்லாமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எட்ஜை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம்.
ஸோ என்ன பண்ணுறேன், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எட்ஜஸை மட்டும்தான் நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி போக இந்த போர்ஷன் வந்து கட் ஆகி ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ இந்த போர்ஷன் தான் எப்படி இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க போர்ஷனில் உள்ள எட்ஜஸை மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிக் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போது வந்து டாப் வியூ முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த கட்டிங் பிளேனை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூலையும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ சேம் அதே லைனில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டார் லைன் கூட ட்ரா பண்ணிக்கிறேன். கட்டிங் பிளேனுக்கு ஒரு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அது மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் வியூவில் உள்ள கட்டிங் லைனையும் ட்ரா பண்ணணும். இப்போது இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, இங்கே 2 and 3. ஆனால் இங்கே என்ன பாயிண்ட், 3 பாயிண்ட் தான் விசிபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி 4 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிட்டோம். அந்த 4 பாயிண்ட்டை நம்ம அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் வியூவிலையும் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிறது ஓபியில் இருக்குது. ஸோ ஓபியில் இருக்கிற இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 டேஷ். ஓஏல இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 3. ஸோ ஓஏல இருக்கிற பாயிண்ட் வந்து 3 டேஷ். 1ம் 4ம் எங்கே இருக்குது அப்படின்னா பேஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தான் 1, அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க பாயிண்ட் வந்து 4. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 1 தான் என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ 1ங்கிறது விசிபிள், 4ங்கிறது 1க்கு பின்னாடி மறைஞ்சி இருக்கிற பாயிண்ட். சரிங்களா? எங்கேருந்து பார்க்க போகிறீங்க, இங்கேருந்து பார்க்குறீங்க. 1ங்கிற பாயிண்ட் விசிபிளாக தெரியும், 4ங்கிற பாயிண்ட் 1க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும். ஏன்னா 1ம் 4 தான் பேஸில் இருக்குது. ஸோ 4 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மறைஞ்சிருக்கும். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்க எட்ஜஸ் எல்லாமே நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டிங் பிளேன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி அதை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெளிவாகவே தெரியும் கட்டிங் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெச்பி அண்ட் விபி ரெண்டுலேயுமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரெண்டுலேயுமே செக்ஷனல் போர்ஷன் தெரியாது, வெறும் கட்டிங் பிளேன் மட்டும் தான் தெரியும். இப்போது ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ட்ரா பண்ணணும். அது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைட் சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த கட்டான போர்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக தெரியும், வேறு எந்த வியூலையும் தெரியாது. ட்ரூ ஷேப் தெரியணும் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு ரைட் சைட் வியூவில் தான் தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா கட்டிங் பாயிண்ட்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா கட்டிங் பாயிண்ட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லோக்கஸ் லைன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டார் லைன்ஸை ட்ரா பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 4, 3, தென் 2, தென் 1. எல்லா கட்டிங் பாயிண்ட்லேருந்தும் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லா கட்டிங் பாயிண்ட்ல இருந்தோ வேர்ட்டிக்கல் லைனும் ட்ரா பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப தின் லைனாக யூஸ் பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்ட் கலர் காட்டுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டாப் வியூவில் உள்ள எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் ரைட் சைட் வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் உள்ள எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் ரைட் சைட் வியூக்கு லோக்கஸ் லைன்ஸை வச்சு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அதாவது இந்த லைன் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அண்ட் பாயிண்ட் நம்பர் 4. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 லைன் இப்படி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து பாயிண்ட் நம்பர் 1 லைன் வந்துட்டுருக்கு. ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் 1. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2 இங்கே போயிட்டுருக்கு. இங்கேருந்து பாயிண்ட் நம்பர் 2 வந்துட்டுருக்கு. ரெண்டும் மீட் ஆக போகிற இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 2. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 3 இங்கேருந்து பாயிண்ட் நம்பர் 3. ரெண்டும் மீட் ஆக போகிற பாயிண்ட் நம்பர் 3. தென் பாயிண்ட் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 4. ரெண்டும் மீட் ஆக போகிறது பாயிண்ட் நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 4 கட்டிங் பாயிண்ட், அதாவது 1 and 2, தென் 3, தென் 4, 4 கட்டிங் பாயிண்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2, இந்த பாயிண்ட் 3, இந்த பாயிண்ட் 4. தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். 1 to 4, 1 to 2, 2 to 3, 3 to 4 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த இன்பிட்வீன் ஏரியாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா 45 டிகிரி லைன்ஸை வச்சு ஹேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பர்பெண்டிகுலராக இருக்க வேண்டிய லைன் தான். நமக்கு கட்டிங் பிளேன் பர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி இருக்கிறதுனால சைட் வியூ ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த சைட் வியூவிலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ட்ரூ ஷேப் கம்ப்ளீட்டாக வந்துடும்.
That's it. So this is how we can draw the true shape of section when the sectional plane is perpendicular with both HP and VP. Thank you.